என்ன கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் வேதனை வருத்தத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறாயா? உன் வருத்தத்தை, உன் வேதனையை சுமந்த ஒரு தெய்வம் இருக்கிறார். அவமானத்தை ருசித்த ஒரு தெய்வம் இருக்கிறார். அவமானத்தையும் தன்னுடைய உடல் முழுவதும் அடிக்க கொடுத்த ஒரு தெய்வம் இருக்கிறார். காயத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒரு தெய்வம் இந்த தெய்வம். எதற்கு காயப்பட்டார் ஐயா? வேதம் சொல்கிறது அவர் மகா பரிசுத்தர் என்று. அந்த பரிசுத்த தெய்வம் ஏன் அவமானப்படுத்தப்பட்டார்? நம்முடைய ரகசிய பாவம், நம்முடைய துணிகர பாவத்துக்கு, நம்முடைய ரகசிய பாவத்துக்கு மறைமுகமாய் யாருக்கும் தெரியாது என்று எண்ணின அந்த பாவத்துக்காய் அவர் அடிக்கப்பட்டார், காரி துப்பப்பட்டார். அப்பொழுதும் ஒரு வார்த்தையை பேசாமல், என் பிள்ளைகள் இந்த அவமானத்தை ஏற்கக்கூடாது, என் பிள்ளைகள் இந்த வேதனையை படக்கூடாது, என் பிள்ளைக்காய் நான் வருகிறேன் என்று வரம் பிறக்கும் போதே இந்த சிலுவைக்காய் பிறந்து வந்தார் ஐயா.